வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் ஹேராம் ரிவ்யூ பார்த்தோம். அதில் நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட ஒரு கிளாசிக் குணா. நான் ஏன் குணாவை ரெண்டாவதாக பிக் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் ஹேராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேராமில் எப்படி பல வேறு லேயர்ஸ் உள்ளே இருக்கோ, பல ஹிஸ்ட்ரிஸ் உள்ளே இருக்கோ, அதே மாதிரி குணாலேயும் ஒரு லேயரிங் இருக்குது. அந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ் கிடையாது, பட் ஆனால் இதுக்குள்ளேயும் லேயர் இருக்குது. அந்த லேயரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம குணாவை பிக் பண்ணியிருக்கோம். ஸோ குணாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குணா படத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு தேவை. அந்த இன்ட்ரடக்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் குணா படம் பார்க்கும்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை நீங்கள் 18th செஞ்சுரிக்கு 18ஆம் நூற்றாண்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் அது என்னென்னு நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு போயட், ஒரு ப்ரீஸ்ட்னு சொல்லலாம். அவர் தான் அபிராமி பட்டர். ஸோ அவரோட பேசிக் வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அபிராமி பட்டரோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய ஐயர். அவர் திருக்கடையூரில் பிறந்திருக்காரு. திருக்கடையூரில் பிறந்து அவருக்கு ரொம்ப அங்கே இருக்க அபிராமி தாயார் மேலே மிகப்பெரிய பக்தியில் இருக்கார். ரொம்ப உருகி சாமியை கும்பிடுறாரு. ஸோ இந்த கோவில் அமிர்தகேஸ்வரர்ன்ற கோவிலில் தான் அபிராமி தாயார் இருக்காங்க. ஸோ இது திருக்கடையூரில் இருக்குது. அவர் ஒரு கட்டத்தில் அந்த கோவிலில் ஒரு பூஜாரி மாதிரி இருக்கார். பூஜாரினா நம்ம இந்த பஞ்சாங்கம் படிக்கிறாரு அவர் அந்த கோவிலில். ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் இவரை ஒவ்வொரு மாதிரி விவரிக்கிறாங்க. இவர் ஏன்னா வேற ஒரு மனநிலையில் இருக்கார். அதாவது அந்த கடவுளில் அபிராமி தாயார் அவர் நிஜமாலுமே அவர் பார்க்குறாரு, பேசுகிறாரு, பழகிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த சாமியோடைய ஒன்றாயிடுறாரு. அவர் ஒன்றாகி அந்த அளவுக்கு அவரோட பக்தி உச்சகட்டத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த கோயிலில் இருக்கவங்கலாம் பார்க்கும்போது சில பேர் சொல்கிறாங்க அவர் ஒரு பித்தன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அரசர் அந்த கோயிலுக்கு வராரு. அது ஒரு அமாவாசை திதி. ஸோ அன்றைக்கி அவர் கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த அபிராமி பாட்டர் பஞ்சாங்கம் வாசிக்கிறவராக கோயிலில் இருக்கார். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, அவரை பற்றி சில கமெண்ட்ஸ்லாம் அடிக்கிறாங்க. ஸோ அரசர் என்ன பண்ணுறாரு, ஸோ இவர் நிஜமாலுமே அந்த மாதிரி மைண்ட்லெஸ்ஸாக இருக்காரா அப்படின்றதுக்காக இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் அமாவாசை திதியை அபிராமி பட்டர் அப்போ ரொம்ப அபிராமி தாயாரோட ரொம்ப கனெக்டில் இருக்கார். ஸோ அது ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு இதுவாக இருக்கிறதுனால அவர் என்ன ரீசன் எனக்கு ரொம்ப எக்ஸாக்டாக தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அரசருக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது அமாவாசை திதின்ட்டு. பட் ஆனால் இவர் பௌர்ணமி திதின்னு சொன்னதுனால அரசர் கொஞ்சம் கோபமாகி, இன்னைக்கு நைட்டு மூன் வரலன்னா உனக்கு தண்டனை இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அரசர் போன பிறகு தான் அபிராமி பட்டர் ரியலைஸ் பண்ணுறாரு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். ஏன்னா அவர் ஒரு வேற நிலையில் இருக்கார், கடவுளோட சரி இன்ட்ராக்ட் பண்ணியக்கூடிய ஒரு நிலைமையில இருந்திருக்காரு அப்போது அவர் அரசர் பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. பண்ண பிறகு சாயங்காலம் அரசர் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு இது பண்ணிக்கலான்னு ஒரு மேடை ஏற்படுத்தி அது கீழே நெருப்பு வச்சுட்டு அவர் அது மேலே இருக்கார். ஸோ அதில் நிறைய கயிறுகள் கட்டப்பட்டிருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அதை பண்ணிட்டு அபிராமி தாய் மேலே பாட்டு பாட ஆரம்பிக்கிறார். மொத்தம் 100 பாடல்கள் பாடுறாரு. ஒரு பாட்டு முடிஞ்சோடனே ஒரு ரூபா கட் பண்ணிக்கிட்டே வர்றாரு அவர். வரும்போது 79வது பாட்டு முடியும் போது அது கட் பண்ணும்போது, ஒரு ரூபா கட் பண்ணும்போது வரலாறு என்ன அப்படின்னா, அபிராமி தன் காதுகளில் இருக்கிற அந்த தோடை எடுத்து போட்ட மாதிரியும், அது ஒரு
ஒரு நிறைஞ்ச பௌர்ணமியாக காட்சி கொடுத்த மாதிரியும் வரலாறு இருக்குது. ஸோ அப்போ வந்து அபிராமி வந்து அதை போடுறாங்க. போட்ட உடனே பௌர்ணமியாக காமிக்குது, நிறைஞ்ச பௌர்ணமியாக காமிக்குது. இது அரசன் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த மகிமையை பார்த்துட்டு தான் மேலே இருக்க தவறை திருத்திக்கிட்டு இவர் சுப்பிரமணிய ஐயருக்கு வந்து அபிராமி பட்டர்ன்ற பட்டமும் வழங்கப்படுது. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு அந்த 100 பாடல்கள் இருக்குல்ல அபிராமி அந்தாதியில். ஸோ இந்த அபிராமி அந்தாதி இவர் எழுதின இந்த 100 பாடல்களையும் ஒரு தொகுப்பாக பண்ணுறாங்க. அதுதான் வந்து அபிராமி அந்தாதி. ஸோ அந்தாதின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்தாதினா வந்து எண்ட்லெஸ் அப்படின்னு பொருள்ன்றாங்க. ஸோ நீங்கள் இந்த 100 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் எந்த வேர்டில் முடியுதோ அடுத்த பாடல் அதே வேர்டில் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு சர்க்குலராக போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர்ன்ற விஷயங்கள் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. ஏன்னா இதில் வந்து குணசேகரன் வந்து ஒரு சைக்கோ நியூரோட்டிக். ஸோ நீங்கள் இந்த சர்க்குலர் திங்கை வந்து நிறையா பார்ப்பீங்க. ஸோ வந்து எப்படி இந்த அபிராமி அந்தாதி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இல்லாத இந்த அபிராமி அந்தாதி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இந்த படம் இருக்கும். இப்போது படம் ஸ்டார்ட் ஆகுது. படத்தோட முதல் சீனே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹைதராபாத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த குணான்ற டைட்டில் போடுறாங்க. அந்த குணான்ற டைட்டிலுக்கு கீழே எப்படி அபிராமி கையில் ஒரு சூலாயுதம் இருக்குமோ அதை மாதிரி அந்த அண்டர்லைனுக்கு பதில் அந்த சூலாயுதம் நிற்கிது. அதுக்கப்புறம் மூவி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்ததுமே நிறைஞ்ச பௌர்ணமியாக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பில்டிங்கோட மேலே வந்து குணா நின்றுட்டு ஒத்த காலில் சிவன் மாதிரி நின்றுட்டு அந்த நிறைஞ்ச பௌர்ணமியை பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு சீனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவன் இருக்கிற இடத்த வந்து உங்களுக்கு அப்போ காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு செட்டா இல்லை நிஜம் பில்டிங்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பில்டிங்கை காமிக்கும் போதே அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஒரு மென்டாலிட்டியை உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குணான்றவன் எப்படி ஒரு அசிங்கமான ஒரு இடத்துல இருக்கான்றத இது பண்ணுவாங்க. எடுத்ததும் பார்த்தீங்கன்னா, அதில் அகைன் நீங்கள் கேமரா போகிறத பார்க்கணும். ரொம்ப அமேசிங்காக அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் கேமரா. இல்லை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோமே ஒரு இஸ்மாயில்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவன் வந்து மாமூல் வாங்கிட்டு இருக்கான் எல்லா இடத்துக்கிட்டையும். நீங்கள் பார்த்தாலே தெரியுது அது வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அதில் வந்து இவன் மாமூல் எல்லாத்துக்கிட்டையும் வசூலிச்சுக்கிட்டே போகிறான். நடுவில் ஒரு டாக்டர் வரான். அந்த டாக்டர் வந்து காக்கா ராதாகிருஷ்ணன். அவர் வந்து உனக்கெலாம் எய்ட்ஸ் இல்லை போ அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதை சொல்லும் போதே அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடத்துல பார்த்தா ரோசின்ற ஒரு கேரக்டர் வருது. அது அவங்க தான் ரேக்கா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சிவன் மாதிரி நின்றுட்டுருக்க குணா வந்து திடீர்னு அந்த மேலே இடத்துலேருந்து கீழே ஒரு கல்யாண ஊர்வலம் போகிறத பார்க்குறான். பார்த்த பிறகு அவன் அங்கேருந்து இறங்கி வரான். இறங்கி வந்து அந்த கல்யாண ஊர்வலத்தை நோக்கி போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், அங்கே வந்து அந்த கல்யாண பொண்ணை பார்த்துட்டு அவன் வந்து அங்கேருந்து ஒரு போயம் சொல்கிறான். ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான்னா, புண்ணியம் செய்தனமே மனமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணப்பெண்ணை பார்த்துட்டு அவன் அபிராமின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடிட்டு அவன் அப்ரோச் பண்ணால் இது என்ன பாட்டு அப்படின்னா, மெயினாக இது வந்து அபிராமி அந்தாதியில் வர 41வது பாட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எப்படி அபிராமி பட்டர் வந்து அபிராமி தாயை வந்து பார்த்த தருணம் மாதிரி அது இருக்குது. அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து மலரை போன்ற கண்களை உடைய அந்த நான் என்ன தவம் செஞ்சேன், இந்த மாதிரி ஒரு கண்களை உடைய அபிராமி தாயை பார்க்குறேன். ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் என்ன இன்னொரு மேஜிக்கல்னால், அங்கே வந்து சிவனையும் சேர்த்து காட்சி தர மாதிரி சொல்கிறாங்க. ஸோ
அதுக்கு மேலே நான் என்ன தவம் பண்ணேன் இதை பார்க்கறதுக்கு, ப்ளஸ் எவ்வளோ அடியார்கள் இருக்கும்போது எனக்கு இது கிடச்சிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டை சொல்லிக்கிட்டே குணா என்ன பண்ணுறான், அந்த கல்யாணம் பண்ண அப்ரோச் பண்ணுறான். ஸோ அவன் அந்த மென்டாலிட்டியில் வந்து தன்னை காப்பாற்ற வந்த அசிங்கங்கள், இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுலேருந்து காப்பாற்ற வந்த ஒரு ஒரு டிவைனாக தான் அந்த பொண்ணை போய் பார்த்து அவன் அப்ரோச் பண்ணுறான். ஸோ அதுக்குள்ளே மக்கள் எல்லாம் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க ஆரம்பித்த உடனே இந்த ரோசி கேரக்டர் வருது. ரோசி வந்து இப்போ எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோசி கேரக்டர் வந்து அவங்க கிட்டேருந்து அடிக்கிறவங்க கிட்டேருந்து குணாவை காப்பாற்றி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ கொண்டு வந்ததும் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு மென்டல் அசிலமுக்கு போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்டும் கொடுக்கணும். ஸோ இந்த ப்ராஸ்டியூஷன் நடக்கிற இடத்துல வந்து இந்த ரோசின்ற கேரக்டர் ஒரு ப்ராஸ்டியூட்டு. அந்த கேரக்டருக்கு வந்து இந்த குணா மேலே குணாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற சின்ன ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ஆனால் குணாவுக்கு வந்து ரோசியை பிடிக்கல. இந்த ப்ராஸ்டியூஷன் நடத்துகிற இடத்துல தான் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்க அம்மா இந்த மாதிரி விமனெல்லாம் வச்சு தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் குணாவுக்கு வந்து ஒரு சித்தப்பா இருக்கான், அதுதான் ஜனகராஜ். அவங்க அப்பா வந்து குணாவை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் கேரக்டர் ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும், அதே சமயம் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ நீங்கள் அந்த அபிராமி பற்ற அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த இடத்துல வந்து உங்களால் கோரிலேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப டிஸ்கனெக்டாக இருக்கும். என்ன இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கேன் பட் சும்மா லூஸ் மாதிரி அபிராமின்ட்டே இருக்கானே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் போது தவிர அதை கனெக்ட் பண்ணவே தெரியாது. ஸோ இப்போ சீன் பேக் டு த மென்டல் அசிலம். ஸோ மென்டல் அசிலமில் வந்து இந்த கிரீஷ் தான் வந்து சைக்காட்ரிஸ்டாக இருக்கார். அவர் வந்து குணா கூட பேசுகிறாரு. குணா உன்னை வந்து உன்னை இவ்வளோ நான் ட்ரெயின் பண்ணி உனக்கு வந்து மென்டல் ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னு சொல்லி தானே உன்னை வெளியே இவ்வளோ கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சேன், திருப்பி நீ போய் இதை மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டாக்டர் கேட்குறாரு, ஏன் திருப்பி நீ வந்து எப்போ பார்த்தாலும் அபிராமின்ட்டே இருக்கிற, திருப்பி பழையபடிக்கு ஒத்த காலில் நிற்கிறியாமே, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற? ப்ளஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எப்பயுமே கிரவுண்டடாக இரு, நீ வந்து மனுஷன். ஏன்னா வந்து அப்பப்போ இந்த அபிராமி அந்த கடவுளோட அசோசியேட் ஆகிப்பட்டு எப்படி அபிராமி பற்ற வேற ஒரு பித்த நிலையில் இருக்காரோ அதே மாதிரி இருக்கான். டாக்டர் என்ன பண்ணுறாரு, தன் கையில் பாக்கெட்லேருந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து கீழே போடுறாரு. பாரு, இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி தான் நீ வந்து ஆகாயத்துக்கு பறக்கலாம் முடியாது, நீ பி கிரவுண்டட், கீழே தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீ கற்பனை உலகத்தில் போய் இருக்காத அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ உடனே குணா என்ன பண்ணுறான், ஒரு ஃபெதர் வச்சுருக்கான் கையில், அதை எடுத்து அப்படியே போட்டு அதை ஊதி மேலேயே பறக்க வைக்க பார்க்குறான். ஸோ இங்கே வந்து கிளியராக புரியுது, அவனோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, அவனோட பர்செப்ஷன் வேறு அப்படின்றது வந்து இன்டைரக்டாக அவர் டாக்டரே இருந்தாலும் அவர் சொல்கிறது கரெக்டாகவே இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, நீ சொல்லக்கூடிய அந்த ஃபிசிக்ஸ் அந்த விதி வந்து எனக்கு உட்படலை, நான் வந்து இந்த ஃபெதர் மாதிரி ஒரு லைட்டாக பறக்கக்கூடிய ஒரு மனுஷன், ஸோ இந்த விதிக்கு நான் உட்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக காமிக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் இருக்கும். அப்புறம் இந்த டாக்டர் ஸ்லோவா யார் இந்த அபிராமி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. இவன் என்ன சொல்கிறான், அபிராமி வந்து லெட்டர் போட்டு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே, ஸோ நீங்கள் வந்து குணான்ற படம் வெறும் கண்மணி அன்போட காதலன் அந்த பாட்டு தான் நினச்சிங்கன்னா கிடையாது, அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு இந்தியன் ஃபிலாசபியே ஒளிஞ்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ரவுண்ட் ஷாட் போகும், அது வந்து மிகப்பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் ஷாட்டு. இது வந்து டாப் சீன், ஒன் ஆஃப் த டாப் சீன் இந்த வேர்ல்டு சினிமான்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இதில் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சுற்றி வர்றது வந்து ஒரு சைக்கோநியூரோட்டிக் பண்ணக்கூடிய, ஒரு சர்க்கிளில் போகக்கூடிய ஒரு சைக்கோநியூரோட்டிக் தன்மை. ப்ளஸ் இது வந்து அபிராமி அந்தாதி மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லை, ஒரு வேர்டு முடியுது, அடுத்த சாங் அடுத்த வேர்டில் ஆரம்பிக்கும், அது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அது. ப்ளஸ் அவன் வந்து கம்ப்ளீட் அந்த அவனோட மென்டல் ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக இங்கே இறக்கி வச்சுருவான். ஸோ இதில் வந்து கிரீஷ் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து இந்த படம் வந்து
ஒரு நீங்கள் வந்து ஒரு மென்டலி அஃபெக்டட் குழந்தையோ இல்லை யாரையோ நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து இதோட ஏன்னா இதில் கிரீஷோட கேரக்டர் மாதிரி நீங்கள் இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களோட உலகம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து குணா வந்து நீங்கள் அபிராமி பட்டரோட ஹிஸ்ட்ரியை தெரியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கன்ஃபியூஸ் ஆகி வேறு பர்செப்ஷன்லேயே பார்த்துட்டு இருப்பீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும். ஸோ அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த படம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். கொஞ்சம் ஹெவி படம் தான், பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீனோட ஸ்டார்டிங்கில் குணாக்கு பென்டத்தோல் இன்ஜெக்ஷனும் போடப்படுது. அது வந்து ஒரு அனஸ்தீஸ்டிக் ஈஸ் பண்ணுறதுக்காக அவனோட கரண்ட் சுச்சுவேஷன். ஏன்னா இந்த சைக்கோநெரோட்டிக்கு அவங்க அந்த நிலையை அடையும் போது எப்படி அபிராமி பாட்டர் அந்த உயர்ந்த நிலையை அடையும் போது அவர் பௌர்ணமி அப்படின்றாலும் அவங்க வந்து அவங்க நிலையை விட்டுட்டு மிகவும் ஹைலி எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அதுக்கு தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு இவர் வந்து ஈஸ் அவுட் பண்ணுறாரு அவனை. ப்ளஸ் இந்த கான்வர்சேஷன் ப்ரோபிங் போது இந்த 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 ஃபர்ஸ்ட் ப்ரோபிங் சீன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபுல் செட்டப், கமலோட இது என்ன, மனநிலை என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சிடும். இன்னொன்று இங்கே கிளியராக சொல்லுவாங்க, அதாவது இந்த ஜனகராஜ் கேரக்டர் வந்து கமலை யூஸ் பண்ணி கார் திருடின காரை ஒரு மலை உச்சியில் போய் வைக்கிறாங்க. வச்சுட்டு அங்கே வந்து பாட்டாக வித்துடுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் டாக்டருக்கு தெரிஞ்சிடும். இந்த சீனில் அப்படியே குணா அப்படி சர்க்கிளில் வரான், சுற்றி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி திருப்பி ஹை இமோஷன் ஆகி செவுத்துல மோதி விழுந்துடுறான். விழுந்த பிறகு பாட்ட ஆரம்பிக்குது, அப்பன் என்னும் அம்மா என்னும் ஆணும் பெண்ணும் அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டு ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை இன்டென்ஸ் இந்தியன் ஃபிலாசபி இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் இந்தியன் ஃபிலாசபியை எங்கே போய் தேடி பார்த்தீங்கன்னாலும் நம்ம நம்ம புராணங்கள் சொல்கிறதா இருந்தாலும் நம்ம எப்படி ஒரு கரப்டட் ஆன்மாவாக இந்த உலகத்தில் இருக்கோம், எப்படி அந்த அழுக்க நம்ம கிளியர் பண்ணி எப்படி பேரான்மா கூட ஒன்று சேர்றதுன்றது தான் நம்மளோட பிறப்போட பர்பஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் வரும், கிளியராக சொல்லுவாங்க. இது வந்து இதை பார்க்கும்போது இது வரைக்கும் சீனை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுன்னா, கமல் வந்து நிஜமாலுமே ஒரு ஏத்திஸ்டா இல்லையே, இதெல்லாம் பார்த்தா ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி தெரியலையே, அவர் வந்து ஒரு சித்தர் நிலையை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ரொம்பவே தெரியும் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதோட கான்டென்ட் அப்படி தான் இருக்கும். கான்டென்ட் மட்டும் இல்லை, இந்த மொத்த படமுமே அப்படி தான் இருக்கும். இது ஹை இன்டென்ஸ் இந்தியன் ஃபிலாசபி இது. அது அப்படியே வேற ஒரு ஃபார்மில் எப்படி ஒரு மனுஷனால் இப்படி பியூட்டிஃபுல்லாக கொடுக்க முடிஞ்சுது, யோசனை பண்ண முடிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் தான் இந்த அபிராமி ஸ்டோரியை குணாக்குள்ளே ஃபீட் பண்ணி விட்டுருது. அந்த கேரக்டர் தான் இந்த பாட்டும் பாடிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த பாட்டை முடியுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சீன் பேக் டு குணாவோட வீட்டுக்கு போகுது சீனு. அங்கே வந்து சேட்டு வந்து அவங்க தங்கியிருக்க வீட்டை காலி பண்ண சொல்லி கலாட்டா பண்ணுறான், திங்ஸ் எல்லாம் வெளியே போடுறான். அப்புறம் வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க காலி பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ வீட்டில எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜனகராஜ் வராரு. ஜனகராஜுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான் அப்படின்னா, அடுத்து பெரிய திருட்டு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, கோவில் உண்டியலை எடுத்துட்டு கோவில் உண்டியலில் இருக்க பணத்தெல்லாம் சுருட்டுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, ஒரு 2-3 பேர், ஒரு கேங் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அந்த பிளான் வச்சுருக்காரு. பின்னாடி அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வீட்டுக்கு வராரு. வரும்போது பார்த்தா இந்த மாதிரி ஒரு சேட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூழல். ஸோ இங்கே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம குணா அவருக்கு வந்து ஆக்சுவலாக குணா தேவை எதுக்கு அப்படின்னா, கோவிலில் இருக்க அந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த வீட்டோட பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, குணா வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் போட்டான்னா இது ஒரு 5 இயர்ஸுக்கு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் கொடுக்குறாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த பிளான் மேலாப்பில் கொடுத்துட்டு அவரோட ஆக்சுவல் பிளான் குணாவை வந்து கோவிலில் இருக்க லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதை கேட்டுட்டு ஃபேமிலிலையும் அவங்க அம்மா எல்லாரும் சரி ஓகே இதை பண்ணலாம் அப்படின்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரஷ்அப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அசிலத்தில் போயிட்டு இது மாதிரி குணாவோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி குணாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.
வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தா குணா ரொம்ப எமோஷ்னலி வருத்தப்பட்டு வரான். வந்து பார்த்தா ஆனால் அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்றான். அப்புறம் அவனுக்கு வந்து எப்படி சைன் போடணும்னு கற்றுக் கொடுத்து அந்த அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் அந்த இடத்துல சொதப்பிடுறான். ஏன்னா இவன் கொஞ்சம் மென்டலி இல்லைன்றதுனால கொஞ்சம் வளரிடுறான். அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி இவன் வந்து மென்டலி ப்ராப்ளம் இருக்கவனை வந்து சைன் பண்ண வைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுனால எல்லாம் மெஸ்அப் ஆகிடுது. திருப்பி 3 நாள் சேர்த்து டைம் கொடுக்குறான். அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணிடணுன்றான். ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்த குணா மேலே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இவனை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியலையே, ரொம்ப தொல்லையா இருக்கானே, இவனை உண்மையை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லைட்டாக அப்யூஸ் பண்ணிடுறாங்க அவனை. பண்ண உடனே அவன் சொல்கிறான், நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்றான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு இந்த உலகத்தில் அம்மாவும் ரோசியும் விட்டா உனக்கு யாருமே கிடையாது, உன்னை யாருமே வச்சுக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் ஹீட்டிங்காக பேசுகிறாங்க. பேசின உடனே உடனே குணாக்கு இல்லை அபிராமி வருவா, ஏன்னா அவன் வந்து ஸ்ட்ராங்காக நம்புறான். அபிராமி வந்து அவனை கூட்டிகிட்டு போய் அவனை சரி பண்ணிடுவான்னு நினச்சிட்டு இருக்கான். இப்போ அம்மா அப்யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. அவன் அந்த எமோஷ்னலி ஹை ஆகிடுறான். திருப்பி அந்த சைக்கோநியூரோட்டிக் வந்து அவனை எமோஷ்னலி ஹை ஆக்கிடுது. அதுக்கப்புறம் ரோசி தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவனுக்கு வந்து அப்போ தான் அந்த சூப்பர் சாங், அந்த உன்னை நான் அறிவேன்ற பாட்டு. இந்த பாட்டு எப்படின்னா, ஒரு ரேகாவோட மனசில் இருக்க கஷ்டங்களும் அதில் வெளிப்படும். அதே மாதிரி இவனையும் சாந்தப்படுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் வந்து மனசு, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க பையன் தானே. ஸோ அவங்களுக்கு உள்ள அந்த சாஃப்ட் ஹார்ட் இருக்குது. இவனை வந்து இந்த மாதிரி தொல்லை பண்ணுறானேன்னு சொல்லி ஒரு கோவத்தில் திட்டுறாங்களோ ஒழிய அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அவங்க பையன் மேலே ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே என்னாவது, இவனை குணாவை வந்து திருப்பி அசிலம்கே அனுப்பி அவனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து எல்லாம் அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இவனை அனுப்பி இவனை சேஃப் பண்ணிடலாம் அப்படின்னு திருப்பி அசிலம்க்கு அனுப்புகிறாங்க. இப்போ ஜனகராஜ் தான் இவனை கூட்டிகிட்டு போகிறாரு அசிலம்க்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அசிலம்க்கு கொண்டு போகாமல் நேராக அவரோட ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு போய்ட்டுறாரு. ஸோ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டுறாரு. கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே எப்படி இந்த திருட்டை நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட் கேங்கு குணாவையும் கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு எப்படி இதை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குணாக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறான். டாக்டர் திட்டுறாரு, எல்லாம் திட்டுறாங்க, இதெல்லாம் மாதிரி பண்ணக்கூடாது, உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, திருட்டு வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குணா எவ்வளோ சொல்கிறான். ஜனகராஜ் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாருன்னா, ஆத்தா தான் என் கனவுல வந்து இந்த மாதிரி சொல்லிச்சு இதெல்லாம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்கிறான். குணா அதுக்கு சொல்கிறான், ஆத்தா என் கனவுல எதுவும் வரலையே அப்படின்னு சொல்கிறான். ஜனகராஜ் அதிகம் மேனிப்புலேட் பண்ணுறாரு. உனக்கு நேர்லேயே வருவார் ஆத்தா, ஆத்தா என் கனவுல இருந்ததுனால உன் கனவுல வர முடியல, ஆனால் உனக்கு நேர்லேயே வரும், அபிராமியே வருவா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த பார்த்தவிழி பார்த்தபடி சாங் ஆரம்பிக்குது. ஸோ இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்மணி அன்போட காதலன் சாங்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜோ அதோட ஒரு படி அதிகம் கூட நீங்கள் சொல்லலாம் இந்த பாட்டுக்கு வெயிட்டேஜ். ஏன்னா இளையராஜாவோட மியூசிக்கு இல்லை, இளையராஜாவோட மியூசிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிராமி அந்தாதி எப்படி ஒரு 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 சர்க்கிளில் போகுது, ஒரு ஒரு பாடலோட முடிவு அடுத்த பாடலோட தொடக்கம் இருக்குதோ, அதே மாதிரி இந்த சைக்கோநியூரோட்டிக் கேரக்டரோட அந்த சர்க்கிளில் போகிற அதுவும் ப்ளஸ் இளையராஜாவோட கிரேட் மியூசிக் அண்ட் ஜெயசுதாஸோட வாய்ஸு. ஸோ ப்ளஸ் இங்கே வந்து அந்த ரோஷினியோட இன்ட்ரடக்ஷன் அண்ட் அபிராமி அந்தாதியோட பாடல், அதுக்குள் உள்ள இருக்க அர்த்தங்கள், இதெல்லாம் இங்கே ஓப்பன் ஆகுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலண்ட் சாங்கு. இதை நீங்கள் இந்த ரிவ்யூ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். இன்னும் நான் சில டீட்டெயில் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு நீங்கள் அந்த சாங்கை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குணா கேட்குறான், எப்படி வருவா அபிராமின்னதும் அவன் சொல்கிறான், அதோ அங்கே பாரு அந்த மேலதாளம்லாம் அங்கே நடக்கும், அந்த மாதிரி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே எங்கேயும் போகாதன்றான். சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் போகிறான். அதுக்குள்ளே குணா அந்த சைடு பார்த்தா அதே மாதிரி மேலதாளம் வருது. அதுக்கு பின்னாடி வந்து இவங்க ரோஷினி வராங்க. அவங்க வந்து அப்படியே அந்த ஒரு ஒரு காடஸ் மாதிரி ஃபுல் கோல்டன் கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு ஃபேர் கலர் அவங்க அதோட வராங்க. ஸோ இந்த சாங்கோட இன்னொரு பியூட்டி என்னென்னா, அங்கே
அந்த அளவுக்கு அவங்க எக்ஸலண்ட்டாக காமிச்சிருப்பாங்க அந்த ஆக்ட்ரஸை. உங்களுக்கே வந்து அந்த ஒரு காடஸ் ஃபீல் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அகெயின் இந்த இந்த சாங் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் பார்த்தவெளி பார்த்தபடி. இந்த பாட்டோட இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, சாங் 50 அபிராமி அந்தாதியோட சாங் 50ல ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்பிக்கும் போது இது எப்படின்னா, அவன் வந்து அவங்க ரோஷினியை பார்க்குறான், குணா பார்க்குறான், பார்த்துட்டு அதுதான் அபிராமி, தன்னை காப்பாற்ற வந்திருக்க அபிராமின்னு அவன் விஷுவலைஸ் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சாங் 50 ஓட ஆரம்பிச்சிடும். அதாவது நாயகி, நான்முகி, நாராயணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அப்புறம் பார்த்தவெளி பார்த்தபடி அப்படியே கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்போது இதில் ஒரு முக்கியமான சீன் ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரோஷினி வந்து அந்த இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும், வரும் லட்டு கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சாரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். நீங்கள் வந்து எப்படி ஒரு டிவைனாக ஒரு சீன் போயிட்டுருக்கு, இந்த டைமில் இந்த சீன் கொஞ்சம் ஒரு ஆடாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சியல் சாங் இருக்குது. அதுதான் சாங் 42. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிராமி பட்டர் வந்து அபிராமியோட ஃபிசிக்கல் பியூட்டியை வந்து அப்படி வர்ணிக்கிறாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய கடவுள் பக்தி உள்ளவங்களே இந்த சாங் 42 வரும்போது தடுமாறுவாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ஒரு அபிராமி தாயோட ஃபிசிக்கல் பியூட்டி. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்களே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி வர்ணிக்கிறாங்க, ஏன் அவங்க சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ கமலோட பிரில்லியன்ஸ் இது இது வந்து. ஆனால் அந்த ஃபிசிக்கல் பியூட்டி அவர் அபிராமி பட்டர் வர்ணிச்சுட்டு அவர் வந்து சிவனோட அப்படிப்பட்ட தாய் வந்து எப்படி சிவனும் அவங்களும் சேர்றாங்க, அவங்க எப்படி சிவன் கிட்ட இதுவாயிடுறாங்க, இலகிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கனெக்ஷன் பிட்வீன் சிவாக்கும் அபிராமிக்கும் தான் அதில் அந்த இதில் சொல்லப்படும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் இப்போ அந்த சீனை பாருங்கள், உங்களுக்கு ஏன் வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக ஒரு அந்த சீனை வச்சுருக்காருன்னு உங்களுக்கு ரொம்பவே புரியும், ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக ஜனகராஜ் இன்னொரு ஒன்று இந்த சீனில் நான் சொல்ல மாட்டேன். இந்த பிளாட்டுக்கு அவங்கள இந்த கோவில் பிளாட்டுக்கு கொண்டாடுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, குணாக்கு பாங்கு கொடுத்துட்றாங்க, அளவுக்கு அதிகமாக பாங்கு கொடுத்து. ஏன்னா இல்லைனா அவன் அசிலமுக்கு போகாமல் இங்கே வரத்துக்கு கலாட்டா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாங்கு கொடுத்து தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் திருப்பி வராங்க கோவிலுக்கு. அபிராமியை பார்த்தாக்குன்னா அந்த லாக் ஓப்பன் பண்ணி விட்டதோட அப்படியே பாதியில் பிளான்லேருந்து அப்படியே அபிராமி பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறான். ஸோ மொத்த பிளானும் சொதப்பிக்குது. ஸோ இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் இவங்க மூட்டை கட்டிக்கிட்டு இவங்க பின்னாடி இருக்க இந்த கேங் மக்கள் ஓடி வராங்க. குணா வெளியே போயிட்டு பார்க்குறான். ஸோ அபிராமி வந்து அவளோட காரில் ஏறி போகிறான். ஸோ குணா வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்னொரு காரில் ஏறிட்டு அவன் இந்த பிளான் ஏன்னு எல்லாம் மறந்து போயிடுது. அவனுக்கு குறி அபிராமி மட்டும்தான். ஸோ அதனால அந்த கார் பின்னாடி போக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த பணத்தை திருடினவங்கலாம் வந்தும் இந்த காரில் ஏறிக்கிறாங்க ஒரு 2 பேர். ஸோ ஏறிட்டு போகும்போது குணா அந்த காரை சேஸ் பண்ணிட்டே போகிறான். இதில் நடுவில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இந்த பணத்தோட போன 1-2 பேர் மாட்டிக்கிறாங்க. ஸோ ப்ளஸ் இதில் என்ன ஆகுதுன்னா அபிராமி காரும் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அபிராமி கார் ஆக்சிடெண்ட் ஆகி டிரைவர் இறந்துடும். ஸோ இவர் வந்து அபிராமியை வந்து இவரோட காரில் குணா போட்டுட்டு போகும்போது இந்த காரும் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆன தண்ணிக்குள்ளே போயிடுது, தண்ணியில் விழுந்துருது. தண்ணியில் விழுந்த உடனே பார்த்தா அதில் வந்து குணா, இந்த அபிராமி கேரக்டர், இன்னொரு ஒன் ஆஃப் த கேங்கில் இருக்க ஒரு திருடன், இந்த 3 பேரோட அந்த கார் தண்ணிக்குள்ளே போயிடுது. அதோட அங்கே ஷார்ட் கட் ஆகுது. ஸோ இங்கே தான் இந்த கேரக்டர் யாருன்னு கரெக்டாக ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது இந்த அபிராமின்னு நினச்சிட்டு குணா தூக்கிட்டு போயிருக்க அந்த கேரக்டர் வந்து ரோஹிணி. அவள் வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு.
அவளுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க ஒரு 3 வயசு இருக்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் கொண்டு வராரு, வளர்த்து வராரு. ஆனால் அவர் ரொம்ப பிஸ்னஸ் மைண்டடாகவே இருக்காரோ தவிர பொண்ணு மேலே பெரிய இதெல்லாம் கிடையாது அவளுக்கு. ஒரு லவ்வோ ஒரு அஃபெக்ஷனும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்துட்டு இருக்கவ தான் ரோஹிணி. அவங்க அப்பாவும் ரீசெண்டாக இறந்து போகிறாங்க. ஸோ இப்போ எவ்ரி திங் இந்த பிஸ்னஸ் எல்லாம் இந்த எஸ்கேன்ற ஒரு கார்டியன் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஸோ இந்த தொலைஞ்சு போன ரோஹிணி போலீஸ் கிட்ட கேஸ் போகுது. ஸோ போலீஸ் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. எஸ்பிபி தான் போலீஸ். ஸோ போலீஸ் ஒரு பக்கம் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த எஸ்கேன்ற கேரக்டர் இவளோட ரோஹிணியோட மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பேப்பரில் ஆட் கொடுத்துறாரு. இந்த மாதிரி இவளை ரோஹிணியை பிடிச்சி கொடுக்குறோம், காணா போயிட்டா இவளை ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5 lakhs பணம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் போலீஸோட இன்வால்மெண்ட் இதில் இல்லாமல் இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் இவளை நம்ம கழட்டி விட்டுட்டு எல்லா பணத்தையும் சுருட்டிடலான்னு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான் எஸ்கே. ஆனால் போலீஸ்க்கு எஸ்கேவோட பிஹேவியர் மேலே ஏற்கனவே எஸ்பிபிக்கு ஒரு டவுட் இருக்குது. இவன் என்ன ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறானே அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குணா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரோஹிணியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்றான். ப்ளஸ் கொஞ்சம் பண மூட்டையும் அதோட இருக்குது. போய் பார்த்த உடனே வீட்டில் ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க அம்மா ரோசி எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது மாதிரி பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், இதுதான் அபிராமி. அபிராமி தான் இந்த பணத்தை கொடுத்துருக்கு, இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இவங்க எல்லாமே ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அபிராமியை இவன் அவளுக்கு முழிப்பு வந்ததும் கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்த ஆரம்பித்த உடனே அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு கொஞ்சம் தெரியுது, ஒருத்தனுக்கு தெரியுது. அவன் பார்த்துட்டு போய் அந்த இஸ்மாயில் கிட்ட சொல்லிடுறான். பட் ஆனால் இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இவ வாயை கட்டி இவளை ஒரு இடத்துல போட்டு ஒரு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, அங்கே போட்டு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. குணாக்கு தூக்க மருந்து மாத்திரை கொடுத்து அவனை தூங்க வச்சிடுறாங்க. பட் ஆனால் இந்த கேப்பில் இதை இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறது, அந்த பொண்ணுக்கு 5 lakhs மணி கிடைக்கும் அவளை கண்டுபிடிச்சி கொடுத்தா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச ஒருத்தன், இதை பார்த்த ஒருத்தன் இஸ்மாயில் கிட்ட சொல்லிடுறான். ஜனகராஜுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஜனகராஜ் இஸ்மாயில் இவங்க இந்த ரோஹிணியை பிடிச்சி கொடுத்து அந்த 5 lakhs மணியை எடுத்துக்கலான்னு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் போடும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இவன் இஸ்மாயில் வந்துடுறான். இஸ்மாயிலும் என்ன பண்ணுறான், ரோஹிணியை வீட்டிலேருந்து தூக்கிட்டு போக வரான். தூக்கிட்டு போக வரும்போது குணாவுக்கு அந்த ஹை எமோஷன் ஆகிடுறான். ஏன்னா ரோஹிணி அவங்க இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ கம்ப்ளீட்டாக அந்த குணாக்குள்ளே இருக்கிற அந்த டிஸார்டர் அவன் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ரோஹிணியை தூக்கி போட்டு காரில் தூக்கிட்டு அவன் போய்ட்றான். ஸோ ஆனால் இதை ஜனகராஜ் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஜனகராஜுக்கு தெரியும் அவன் காரில் தூக்கிட்டு போனான்னா எங்கே போவான், அந்த ஸ்பாட் மலை மேலே இருக்க ஸ்பாட்டுக்கு தான் போவான் அப்படின்னு இவனுக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ அந்த பேப்பரில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி, இந்த பொண்ணு எனக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எஸ்கே கிட்ட சொல்லிடுறான். இஸ்மாயிலும் இந்த கேங்கில் ஜனகராஜோட சேர்ந்துடுறான். ஸோ குணா பார்த்தீங்கன்னா மலை மேலே அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன், நிஜமாலுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம். அந்த இயற்கை வளம் மிக்க ஒரு அழகான ஒரு மலை மேலே அந்த அந்த பில்டிங் மேலே இந்த ரோஹிணியை கொண்டு போய் வைக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா குணா நினச்ச மாதிரி செட்டப்பை அடைஞ்சிடுறான். அவன் நினச்ச மாதிரியே அபிராமி அங்கே வந்தாச்சு. அந்த மாதிரி மலை மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவன் பௌர்ணமியில் அபிராமியை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த இதோடு இருக்கான். பட் இங்கே ரோஹிணி என்ற அபிராமி அந்த ரோஹிணி கேரக்டரால் ஸ்டில் ரோஹிணியாக தான் இருக்கா. அவள் இந்த அவளுக்கு தெரிஞ்சிருது கமல் கொஞ்சம் மென்டல் இல்னஸோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் திருப்பி சொல்கிறான், நான் அபிராமி கிடையாது, நான் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாள். பட் ஸ்லோவாக அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இவன் மனசை கொஞ்சம் லைட்டாக மாற்றுது.
அதாவது அங்க இருக்க இயற்கை வளமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவ மனச மாத்துது. பட் ஸ்டில் அவளுக்கு தெரியுது இவன் வந்து கொஞ்சம் மென்டல் இல்னஸோட இருக்கான். அவங்க 2 பேரும் ஒரு கான்ஃப்ளிக்ட்டோட தான் இருக்கா. அவ தப்பிச்சு போக ட்ரை பண்றா. ஒரு தடவை குணாவ ஹார்ம் பண்றா. குணா என்ன பண்ணினாலும் அவன் வந்து ஒரு தடவை கத்தியில அவன் கையை கட் பண்ணிடுறா. இன்னொரு தடவை ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிறா. இது என்ன பண்ணாலும் அவன் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் மட்டும்தான் அவன் காமிச்சுக்கிட்டே இருக்கான். அஹ் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அங்க வந்து இன்னொன்னு ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த அவங்க இருக்க அந்த பில்டிங்ல, அந்த இடிஞ்சு போன பில்டிங் மாதிரி இருக்கும் அதுல. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவி இருக்கு. ஒரு குருவி இருக்கு. அது ஒரு முட்டை போட்டு வச்சிருக்கு. அது வந்து குணாவோட பெட். அது ரொம்ப இதுவா பாத்துக்கிறான். ரொம்ப ஒரு எமோஷன் லவ்வோட அது 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 பாத்துக்கிறான். இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து ஒரு எஸ்கேப் அட்டம் பண்றா. அப்ப அது பண்ணும்போது பாத்தீங்கன்னா மலையில இருந்து கொஞ்சம் விழுற இடத்துல போயிடுறாங்க. போகும்போது 2 பேரும் அந்த இடத்துல இருந்து யார் விட்டாலும் கீழே விழுந்துருவாங்க மலை மேல இருந்து. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்பயும் வந்து அன்கண்டிஷனல் லவ்வோட குணா என்ன பண்றான், இவளை காப்பாத்தி மேல போக வச்சிடுறான். ரோஹிணியை மேல போக வச்சிடுறான். ஆனா மேல போன பிறகு இவன் கை கேட்கறான் ஹெல்ப்புக்கு. அவ கொடுக்க மாட்டேங்கிறா. அங்கேருந்து குணா ஸ்லிப் ஆகிறான். இவ வந்து மேலே போயிடுறான். நான் வந்து உன்னை ஹெல்ப் பண்ணேன்னா நீ என்னை தப்பிச்சு போக விட மாட்டேன் அப்படின்ட்டு அவள் போயிடுறா. குணா இந்த பக்கம் ஸ்லிப் ஆகி விழ போகிறான். இவன் மேலே குணா வந்து இவன் என்ன நினைக்கிறா, குணாவை காப்பாத்தாம அப்படியே அதே ஸ்டேட்ல விட்டுட்டு ஓடிடலான்னு பாக்குறா. ஆனா அவ வந்து கொஞ்சம் மேல போகும்போது பார்த்தா குணா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். ஸோ இவளுக்கு வந்து ஹர் இன்டென்ஷன் வாஸ் நாட் டு குணா சாகணுன்றது அவளோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா அவளுக்கு தெரியுது இவன் கொஞ்சம் நல்லவன் தான், கொஞ்சம் மென்டலி இல்னஸோட இருக்கான். ஸோ இவன் வந்து சாகக்கூடாது, அவன் அப்படியே அங்கேயே இருந்தானா அவன் அப்படியே தப்பிச்சுக்கிட்டும், நான் தப்பிச்சு போயிடலான்ற பிளான்ல தான் போறான். ஆனா மேல போனா இந்த எஸ்கே கேங்கு, இஸ்மாயில், ஜனகராஜ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து இவ வந்து காப்பாத்த தான் வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பிளாங்க் பத்திரத்துல கையெழுத்து வாங்க ட்ரை பண்றான் எஸ்கே. பண்ண உடனே தான் அவளுக்கு தெரியுது, ஐயோ வந்து அப்பா இல்லை அம்மா இல்லை, இப்ப கடைசியில கம்ப்ளீட்டா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரோஹிணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து ரோஹிணிய வந்து என்ன பண்றாங்க, ரேப் பண்ணிடுவேன்னு பயமுறுத்தின உடனே அவ சைன் பண்ணிடுறான். சைன் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா சைன் பண்றா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கீழே விழுந்த குணா ரொம்ப கீழே போய் விழல, கொஞ்சத்துலயே அவன் தப்பிச்சிடுறான். தப்பிச்சு திருப்பி மேலே ஏறி அவன் வரான். இந்த குரூப் மேல இருக்கு. இந்த குரூப் வந்து ரோஹிணிய டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரோஹிணியை டார்ச்சர் பண்ணதும் தன்னோட அபிராமியை டார்ச்சர் பண்றத பார்த்து தாங்க முடியாத குணா திருப்பி எக்ஸ்ப்ளோர்ட் ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல என்ன பண்றாங்க, அந்த குருவியை வேற தெரியாம ஆக்சிடென்டலா ஷூட் பண்ணிடுறாங்க அவன் வச்சிருக்க அந்த குருவியை. அதுக்கப்புறம் அந்த குணாக்குள்ள இருக்கிற அந்த அனிமல் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி சரியான சண்டை போட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் கொன்னுடுறான். ஐ மீன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுடுறான். அதுல வந்து இந்த எஸ்கே வந்து பள்ளத்துல போய் விழுந்துடுறான். அவனுக்கு அடி மட்டும் பட்டிருக்கான், ஆனா சாவ மாட்டேங்கிறான். அவன் என்ன பண்றான், இதோட இங்க நீ இருந்தானா நமக்கு ஆபத்து. இதுக்கு நடுவுல வந்து அபிராமிக்கு காலில் ரோஹிணிக்கு வந்து காலில் ஃப்ராக்சர் வேற ஆயிடுது. ஸோ தன்னோட ஷோல்டர்ல தூக்கி போட்டுட்டு இங்க இருந்தா நமக்கு ஆபத்து, இதோட மேலே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு கேவுக்கு மேலே கூட்டிட்டு போயிடுறான். ஸோ இதுதான் அந்த குணா கேவ். நம்ம ரொம்ப ஃபேமஸா டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகி இந்த ரீசெண்டா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வந்து அந்த குணா கேவ். ஸோ இப்போ மூவி கம்ப்ளீட்டா அந்த கேவுக்கு போயிடுது. இந்த கேவுக்கு போன பிறகு தான் ரொம்ப முக்கியமான சீன். இந்த கண்மணி அன்போட சாங்கோட மேஜிக் எல்லாருக்கும் இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டோரியை பார்த்துட்டு வரும்போது தான் இந்த சாங்கோட ரியல் லைஃப் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து ரோஹிணியாவே இருக்கக்கூடிய அந்த ரோஷினி, அந்த ஹீரோயின், அவ வந்து ஸ்லோவா அபிராமியா மாற ஆரம்பிப்பா. என்னன்னா அவளுக்கு தெரியுது எவ்வளவு அசிங்கமான வேர்ல்டு இது. எப்படி குணா வந்து ஒரு செட்டப்ல மாட்டிக்கிறானோ அதே மாதிரி ஒரு செட்டப்ல தான் இப்ப இவளும் இருக்கா. ஸோ இவ இருக்கும்போது இவன் என்ன பண்றா, தன்னையவே வந்து அந்த நான் ரோஹிணி இல்ல நான் அபிராமி அப்படின்னு ஏத்துக்கிறான். ஏன்னா 2 பேருமே ஒரே மனநிலையில தான் இருக்காங்க. இந்த மாதிரி கரப்டட் மக்களுக்குள்ள
அவங்களோட டிவைன் தாட்ஸோட இவன் டிவைன் தாட்டோட இருக்கான். இவளுக்கு வந்து கரப்டட் மக்கள் எல்லாம் பார்க்கும்போது அவளும் அந்த டிவைன் தாட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடுறா. அப்போ வந்து ம், ரொம்ப ஒரு உச்சக்கட்ட பியோர் லவ் வருது. ஏன்னா இவ கேட்குறா, நீ என்ன, நான் என்ன இப்போ இவ்வளோ கஷ்டம் கொடுத்தோம், என்ன நீ ஒன்றுமே பண்ணலையே, வேற யாரா இருந்தால் கடுப்பாயிருப்பாங்க அப்படின்றா. அப்பதான் ஏன்னா நான் இவன் வந்து இவனோட லவ் தெரியுது, எவ்வளோ அன்கண்டிஷனலாக இருக்கான் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே அபிராமியா மாறின ரோஹிணி வந்து அவனை கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறா. அப்போ அவன் சொல்கிறான், நம்ம பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் இந்த கண்மணி அன்போட காதலன்ற பியூட்டிஃபுல் சாங். இதில் என்ன சொல்வீங்க நீங்கள்? இளையராஜாவோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்க கமல்ஹாசனோட லேயரிங் இந்த சாங் எவ்வளோ எலிவேட் பண்ணுச்சுன்னு சொல்கிறதா, இல்லை அந்த காடஸ் மாதிரி இருக்க ஹீரோயினை சொல்கிறதா, இல்லை இந்த ஸ்கிரிப்ட் சொல்கிறதா, இல்லை கமலஹாசனோட வாய்ஸை சொல்கிறா? இப்போ நீங்கள் அந்த லைனை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பவர். நீங்கள் இவ்வளோ தூரம் இது பின்னாடி இருக்க லேயரிங்கு, அந்த அபிராமி பட்டரோட இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஏன் அவர் வந்து அந்த ஒரு பித்த நிலையான ஒரு லவ் அங்கே வந்து சொல்கிறாரு, பியோர் லெவல் ஆஃப் லவ் அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இது வந்து ஒரு மேஜிக்கல் பேங்கர் இந்த சாங்கு. இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில் அவுட் சீன் வரும். ஒரு வி ஷேப்பில் ஒரு குச்சியை அடிச்சுட்டு அதில் இவங்க ரோஷினியோட கால் எடுத்து வச்சுட்டு அவர் ஒரு சின்ன கத்தி சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும். அதில் வந்து சில் அவுட் ஆகி பேக் லைட்டில் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ராபின்வுட் மாதிரி ஒரு இந்த ஷோல்டரில் அந்த இது கட்டியிருப்பார். கட்டிட்டு அந்த ஒரு கத்தி ஃபைட் போடுற மாதிரி ஒரு சீன் வரும். அது பார்த்தீங்கன்னா அது வந்து பயங்கர ரொமான்டிக்காக இருக்கும். ஆனால் வந்து அது வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் அப்படி பிஹேவ் பண்ண மாட்டான். ஸோ இட்ஸ் அ ட்ரூ கமல்ஸ் மேஜிக். அங்கே ஒரு ஃபேன் பாயாக உங்களுக்கு அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீன். ஸோ சாங்கும் முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கா. ஸோ அவளுக்கு நிறைய விஷயம் பேக் ஆஃப் த மைண்ட் ஓடுது. ஸோ இது வந்து குணாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ப்ராப்பரான டைம்னு நினைக்கிறா. நினச்சிட்டு குணா கிட்ட சொல்கிறா, நீ வந்து எனக்கு இன்னைக்கு தாலி கட்டிடு அப்படின்னு சொல்கிறா. சொல்லும்போது குணா சொல்கிறான், இல்லை இதுக்கு பௌர்ணமி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லும்போது அங்கே அபிராமி சொல்கிறா, மனசுக்கு நிறைஞ்ச நாள் இதுதான் பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறா. சொன்ன உடனே குணா சொல்கிறான், அபிராமி சொன்னால் இதுதான் பௌர்ணமி அப்படின்றான். ஸோ இந்த இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அபிராமி பட்டரோட லைஃபோட அந்த அந்த பௌர்ணமி இதுதான் அப்படின்னு காதுலேருந்து அபிராமி தாயார் அந்த ஜுவல்லை தூக்கி போட்டு அது வந்து ஒரு பௌர்ணமியாக காட்சி கொடுத்ததும் இங்கே வந்து அவன் வந்து அசியூம் பண்ணிக்கிறான், இது வந்து நிறைஞ்ச பௌர்ணமின்னு அவன் நினச்சிக்கிறதும் இதுவும் ப்ராப்பராக சிங்க் ஆகுது. ஸோ இது ஒரு பிரில்லியன்ட் சீன். இதுக்கப்புறம் ஃபுல் மேஜிக் வந்து கமல்ஹாசன் வந்து மிகப்பெரிய ஆக்டிங். இங்கே வந்து இங்கேருந்து குணா கமலோட கண்ணை மட்டும் நீங்கள் பார்க்கணும், அவ்வளோ பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் ஃபைனலி அந்த சீன் முடியுது. என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தென் நார்மலாக வந்து ஸ்டோரி லைன் மூவ் ஆகும். போலீஸ் அங்கே வந்துடுவாங்க. அப்புறம் அந்த டாக்டர் வருவார். வந்து இவ்வளோ ரோஹிணியை குணா கிட்டேருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக எல்லாம் வந்துடுவாங்க அந்த இடத்துல. இதுக்கிடையில வந்து அந்த சாகாமல் இருக்க எஸ்கே இருப்பான். அவன் ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணிடுவான், கீழேருந்து போலீஸ் இவங்கெல்லாம் வந்து குணாவை வந்து ரோஹிணியை கூட்டிகிட்டு கீழே வர சொல்லுவாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கும். இதுக்கு இடையிலேருந்து இந்த எஸ்கே பாதி உயிரோட எழுந்து வந்து என்ன பண்ணிவிடுவான், ஷூட் பண்ணிவிடுவான், ரோஹிணியை ஷூட் பண்ணிவிடுவான். ரோஹிணியை ஷூட் பண்ண உடனே கமல் வந்து திருப்பி குணா வந்து ஆக்ரோஷமாக வந்து எஸ்கேவை அடித்து கொண்டுருவான். கொண்டுட்டு மேலே வந்து ரோஹிணியை அபிராமியை இறந்து போய் கிடக்கிற அந்த உடல், அபிராமி உடலை பார்க்கும்போது அவரால் தாங்கவே முடியல. இப்போ இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் வெளிப்படுத்தியிருப்பார். உங்களை கண் கலங்க வச்சிடும். நீங்கள் முன்னாடியிலேருந்து மூவி ஃபுல்லாக அந்த இன்வால்மெண்ட்டோட நீங்கள் ஃபுல் பேக்ரவுண்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீன் கொஞ்சம் அழ வச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி அபிராமி அந்தாதி வரிகளை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், ரோஹிணியை ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு
திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிருவாரு. அதில் பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒத்த காலில் நிற்பார் அந்த சிவன் மாதிரி. ப்ளஸ் ரோஹிணி ஷோல்டரில் இருப்பான், அந்த மலை மேலே நின்றுருப்பார். ஐ டோன்ட் நோ, அது வந்து இதில் அவர் அவங்கள தோளில் போட்டுட்டு போகிறதா இருக்கட்டும், அந்த மலைகளில் அவர் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபிசிக்கல் எபிலிட்டி இருக்கணும், இருந்தால் தான் அதை பண்ண முடியும். அப்புறம் வந்து அவர் ஃபர்தராக வந்து என்ன பண்ணுவார், அவளை மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிருவார். ஸோ பாதியில் இருக்கிற இவங்க ரெக்கவர் பண்ண வரக்கூடிய இவங்க அம்மா, டாக்டராக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க அம்மா கேட்பாங்க, எங்கடா அவளை தூக்கிட்டு போகிற அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது நான் வந்து சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் சிவன் மாதிரி நின்றுட்டு ரோஹிணியை ஷோல்டரில் போட்டுட்டு இவங்க அம்மா சொல்லுவாங்க. சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ என்னடா பேசுகிற, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது திருப்பி அந்த அந்த ஹெவி லைன் வரும், இது வந்து மனுஷங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்தராக மேலே போவார். அப்புறம் மேலேருந்து அங்கேருந்து விழுந்து இறந்து போயிடுவாங்க 2 பேரும். அப்படின்ற மாதிரி படம் முடியுது. ஸோ இந்த லேயரிங் வந்து உச்சக்கட்ட லேயரிங். இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6th 7th படிக்கும்போது வந்திருக்கோம். இந்த படம் அந்த வயசில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரில. மேபி த லைக்கிங் ஐ ஹேட் ஃபார் கமல் மேபி மேட் மீ டு லைக் திஸ் மூவி. எனக்கு அப்பயே ரொம்ப பிடிச்சது இந்த படத்தை அந்த ஏஜ்லேயே. ஆனால் அதோட அபிராமி அந்தாதி, அதோட கனெக்ட் எல்லாம் நீங்கள் மேலே மேலே நீங்கள் கமல் படம் மட்டும் ஒரு ஏராலே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போ பார்க்கும்போது அது வெவ்வேறு டைமென்ஷனில் வெவ்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த குணா வந்து நீங்கள் இந்த காலகட்டம் இல்லை, இன்னும் ஒரு 10-20 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னாலும் அந்த படத்தோட வெயிட்டேஜ் அப்படி இருக்கும். அந்தளவுக்கு ப்ரில்லியண்ட் மூவி. ப்ளஸ் இந்த படத்தோட கேமராமேன் அவர் அவ்வளோ பயங்கரமான வெறி பிடிச்ச மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குணாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடர்ன் டே நம்ம ஜோக்கர் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஆளவந்தானும் வரும். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஆளவந்தான் கமலாக இருக்கட்டும் இல்லை ஜோக்கராக இருக்கட்டும், இவங்க இந்த 2 வில்லனுமே வந்து கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருந்து எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் பண்ணாலும் அவங்க சைடு தான் நியாயம் அதிகமாக இருக்கும். ஸோ ஈவன் குணாவும் அப்படி தான் இருப்பான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் பண்ணாலும் அவன்கிட்ட உச்சக்கட்ட ஒரு நியாயம் இருக்கும்.